பேச்சுமுத்து அவர்களே, மோகன் அவர்களே, சிவனனைத்தான் அவர்களே, சின்னத்தம்பி அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, பாபு அவர்களே, மாஸ்டர் பூபதி அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, கார்த்திக் அவர்களே, கருணாகரன் அவர்களே, குமார் அவர்களே, காஜாபட்டன் சேர்ந்த ஐஸ்வர்யா அவர்களே, சித்ரா செல்வி அவர்களே, கவிதா அவர்களே, மாலதி அவர்களே, வசந்தி அவர்களே, மணிமொழி அவர்களே, சாந்தி அவர்களே மற்றும் இந்த வெள்ளக்கோயில் பேச்சுக்கு உறுப்பினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு தையர்களை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு சங்க நிகழ்ச்சியாக கலந்து கொள்வதற்காக தான் நான் முயற்சி பண்ணேன். சங்கத்தில் வெள்ளக்கோயில் ஒரு கிளைச்சங்கத்தை பலப்படுத்துறதுக்கான முயற்சியாக 1000 நாட்கள் ஐயா அவர்கள் திருக்குறளை தினந்தோறும் காலை 8 மணிக்கு இதை எத்தனை தடவைனாலும் நம்ம சொல்லலாம், பாராட்டலாம், அதை தகுவோம். நாம் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு வாரம் கூட நாம் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு அந்த கடைக்கு போக முடியாது. 3 நாள் கூட சரியான நேரத்தில் நம்ம அந்த கடைக்கு செல்ல முடியாது. நான் 50 வருஷமா காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 50 வருஷமா என்னுடைய வேலை 11 வயசுல வேலைக்கு போய் 50 வருஷமா காலையில் 8 மணி 7:45 அந்த என்னுடைய தையல் பணி நான் தொடங்கியிருக்கேன். அதுபோன்று ஐயா அவர்களுடைய தினமொரு திருக்குறளை காலையில் நான் என் கடைக்கு 8 மணிக்கு அவர் போட்டுருவார். அந்த திருக்குறளை பார்த்து நான் திருக்குறள் என்பது என்னமா அவர் அதை போட்டுருக்காரு, இதெல்லாம் பாராட்ட வந்திருக்காங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். திருக்குறள் ஒரு வாழ்க்கைக்கான நெறி. நம் அதாவது அறம் பொருள் இன்பம் 3மே அது இருக்குது. ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனைமே அது இருக்குது. அறம் பொருள் இன்பம். அறம்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கான முறை. பொருள்னா நம்ம அதை ஈட்டுறதுக்கான பொருளாதார இன்பம்னா அதை வச்சு நம்ம மகிழ்ச்சி அடையணும். இது 3மே ஐயா சொல்லியிருக்காரு. 1330 குரலை சொல்லியிருக்காரு. இதை ஒரு காலையில் சரியான நேரத்தில் 8 மணிக்கு அதை அந்த குரலை வெளியிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அதை என்னென்ன துன்பத்திலேயே அதை அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றது எனக்கு தான் தெரியும். மற்றவர்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவருடைய விபத்து ஏற்படுத்தி 3-4 மாதம் வீட்டில் இருந்தார். அப்பயே அந்த 8 மணிக்கு அந்த திருக்குறளை வீட்டிருக்காரு. அவருடைய தாயார் ஒரு நாள் இறந்து போட்டாங்க. அன்னைக்கு அந்த 8 மணிக்கு அந்த திருக்குறளை எனக்கு போட்டு வெளியிடுறாரு. அப்ப நமக்கு 1008 வேலை இருக்கு. ஒரு டெய்லரோட துணி வைக்கணும், தைக்கிற வருவேன், ஆவணம் கொடுக்கணும், பட்டன் வைக்கணும், தேய்க்கணும், கஸ்டமர் ரூபாய் 1008 வேலை இருக்கு. நாம் இந்த திருக்குறளை அவர் தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு வெளியிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு சங்கத்தையா வழிநடத்த முடியாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு சங்கத்தையா நம்மளால வழிநடத்த முடியாது, முறையாக நாம் செயல்படுத்த முடியாது. அப்படிங்கிறதெல்லாம் நாம் உணர்ந்துதான் ஐயா அவருடைய பாராட்டுகளை நான் கூட சொன்னேன். பொதுச்செயலாளர் அவர் சொன்னது போல அவருக்கு பொறியியல் அனுப்பி மாநிலங்களுக்கு அவர் மூலியமா கொண்டு போய் கொடுக்க சொல்லலாம்னு தான் சொன்னேன். மாநில பொதுச்செயலாளர் அருமை தம்பி தான் நம்ம நேரடியாகவே கொண்டு போய் கொடுத்தோம்னா அவருக்கு ஒரு 1000 நாள் வேலை தவிர்த்துட்டு இதை நம்ம போட்டிருக்காரு. அதனால அப்படின்னு சொல்லும் போதுதான் இதை முழுக்க தயாரித்து பொறுப்பு திருச்சி மாவட்டத்துடைய தலைவர், மாநில துணைத் தலைவர் சரவணனுடைய பொறுப்பாக இந்த மதுரை, அதாவது உலக தையர்களை 3 வச்சு நடத்திருக்காங்க. இது பயிற்சி பெற்றாரை வாட்ஸ்அப் குழு. அந்த உலக தையர்களை 3 ஒரு பெண் இருக்கிற 1000 நாள் தவறாம அதில் 9 மணிக்கு அதை வெளியிட்டிருக்காங்க. ஐயா மாதிரியே தான் தவறாம வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு திங்கக்கிழமை பாராட்டு மெடலும் அந்த ஒரு கொண்டு போய் அவங்க சீல்டு அவங்க முடிச்சுருக்காங்க. அந்த பொண்ணு என்கிட்ட போன்ல சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மதிப்பா இருக்கு, ஆனால் நீங்க நேரடியாக கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிச்சு. இல்லைம்மா தவிர்க்க முடியல, அது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள். அதனால சென்ற வாரம் எனக்கு நிறைய பள்ளிச்சூழலுக்கான காலம் வந்ததுனால செஞ்சு கலந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் அது ஐயா அவர்கள் 1000 நாள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 1003வது நாளாக நடந்துருக்கு. இது இருக்க இந்த தமிழ்நாடு தையர்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தமிழகம் முழுக்க TTKTMS அவங்க ஒரு பெரிய பேராளர் தான் செயல்படுது. அதை நாம சிறப்பான அமைப்பாக உருவாக்கணும். அமைப்புனா மாதாந்திர கூட்டங்களை நடத்தி மாதாந்திர கூட்டங்களை நடக்கும் போதுதான் இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன பிரச்சனை, இவருக்கு தொழில் என்ன பிரச்சனை, இவருக்கு தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சந்தைகளை அவங்க வாடிக்கையாளர்களை தக்க வைக்க முடியல, இவருக்கு தொழில் ரீதியாக பாதிப்பு இருக்கிறதுனால நிறைய கடன் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருடைய குழந்தை படிக்குது, அதுக்கு நலவாரிசு எழுதி போடுறது, இவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மாதாந்திர கூட்டங்களை போட்டு அந்த கூட்டங்கள்ல பேசினாதான்
ஒரு சங்கத்துல உறுப்பினர் ஆகிறதுக்காக அர்த்தமாக இருக்கும். அப்பதான்